இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து 3 நாளா சரிவுல இருந்த இந்திய சந்தைக்கு இன்னைக்கு ஒரு வழியா ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்கு. வாங்க நவம்பர் 10, 2025க்கான மார்க்கெட்டோட முக்கியமான நகர்வுகளை பத்தி விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹெட்லைன். நிஃப்டி தொடர்ந்து 3 நாளா இருந்த சரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இது ஒரு சின்ன ஏற்றமா இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சரி, உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல மார்க்கெட் ஏன் இப்படி திரும்பிச்சுன்னு ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாத்திரலாம். நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 319 பாயிண்ட்ஸ், அதாவது 0.38% ஏறி 83,535ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி 50யும் 82 பாயிண்ட்ஸ் ஏறி 25,574 இருக்குது. இந்த எண்கள் மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் திரும்புறத நல்லாவே காட்டுது. சரி, இந்த திடீர் ஏற்றத்துக்கு என்னதான் காரணம்? 2 முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல இருந்து வந்த பாசிட்டிவ் செய்திகள். 2வது, அமெரிக்க அரசாங்க முடக்கம் சீக்கிரமா முடிவுக்கு வந்துருங்கிற எதிர்பார்ப்பு. இந்த 2 விஷயங்களும் உலக அளவுல முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதோட தாக்கம் தான் நம்ம மார்க்கெட்ல எதிரொலிச்சிருக்கு. இப்போ இந்த ஏற்றத்துல எந்த செக்டார் ஸ்டார்ஸா ஜொலிச்சதுன்னு பாப்போம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். குளோபல் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா இருந்ததால நம்ம ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு ரேஸ்ல முன்னாடி ஓடி இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே 1.63% ஏறி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஃபார்மா செக்டாரும் 1% வரைக்கும் நல்ல ஏற்றம் கண்டிருக்கு. ஆனா மீடியா செக்டார் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. அடுத்து வாங்க தனிப்பட்ட ஸ்டாக்ஸோட கதைகளை பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸ் ராக்கெட் வேகத்துல மேல போச்சு, சிலது அப்படியே கீழே வந்துச்சு. இன்னைக்கு ட்ரேடிங்கோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இதுதான் நினைக்கிறேன். ஐடி செக்டாரோட ஏற்றத்துக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது இன்ஃபோசிஸ். அதோட பங்கு 2.49% ஏறி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு ஆச்சரியம். ட்ரெண்ட் நிறுவனம் ரொம்ப நல்ல காலாண்டு முடிவுகளை அறிவிச்சும் அதோட பங்கு 7.43% சரிஞ்சிருக்கு. என்னடா அதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது நல்ல நியூஸ் வரதுக்கு முன்னாடியே ஸ்டாக் விலை நல்லா ஏறிடுச்சு. அதனால நியூஸ் வந்ததும் இன்வெஸ்டர்ஸ் அவங்க லாபத்தை புக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதுதான் மார்க்கெட்டோட சுவாரஸ்யமே. இன்னைக்கு கவனத்துல இருந்த மத்த சில முக்கியமான ஸ்டாக்ஸையும் ஒரு வேகமா பார்த்துடலாம். நால்கோ அதோட சூப்பரான ரிசல்ட்ஸ்னால கிட்டத்தட்ட 10% ஏறி இருக்கு. நைகா அதோட லாபம் 243% அதிகரிச்சதால 5% கெயின் பண்ணிருக்கு. ஜெனரல் எலக்ட்ரிக் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டதால ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 3% உயர்ந்திருக்கு. ஸ்விக்கி நிதி திரட்ட போலன்னு சொன்ன நியூஸ்னால 3% சரிஞ்சிருக்கு. புதுசா மார்க்கெட்டுக்கு வந்த லென்ஸ்கார்ட் ஒரு வீக்கான தொடக்கத்துக்கு அப்புறமா கடைசியில சின்ன லாபத்தோட முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் நிபுணர்கள் இன்னைக்கு நிலைமையை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், இது அவங்க கருத்துக்களை பத்தின ஒரு செய்தி அறிக்கை மட்டும்தான். ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட தலைமை முதலீட்டு உத்தி நிபுணர் திரு வி.கே. விஜயகுமார் ரொம்ப நம்பிக்கையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய நிறுவனங்களோட வருவாய் வளர்ச்சி இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மார்க்கெட் மேல போறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுக்கும்னு சொல்றாரு. பேங்கிங், டெலிகாம், அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ் மாதிரி செக்டார்ஸை கவனிக்க சொல்றாரு. ஒரு முக்கியமான குறிப்பு, இது ஒரு அனலிஸ்டோட கருத்தை பத்தின செய்தி அறிக்கை மட்டும்தான், எங்க சேனலோட பரிந்துரை கிடையாது. அடுத்து சாம்கோ செக்யூரிட்டிஸை சேர்ந்த திரு துபேஷ் தமேஜா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நிஃப்டி 25,800ல இருந்து 25,900 வரைக்கும் இருக்கிற அந்த முக்கியமான லெவலை தாண்டுற வரைக்கும் ஷார்ட் செல்லர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஷார்ட் செல்லர்ஸ்னா யாருன்னா, மார்க்கெட் இறங்கும்னு கணிச்சு விற்பனை பண்றாங்க. அவங்க மார்க்கெட்ல வர சின்ன சின்ன சரிவுகளை கூட புதுசா விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவாங்கன்னு அவர் குறிப்பிடுறாரு. மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறோம், இதுவும் ஒரு அனலிஸ்டோட கருத்தை பத்தின செய்தி அறிக்கை தான், எங்களோட பரிந்துரை இல்ல. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இன்னைக்கு நடந்ததை சிம்பிளா 3 பாயிண்ட்ல சொல்லணும்னா, 1, மார்க்கெட் அதோட 3 நாள் தொடர் சரிவுல இருந்து மீண்டு வந்திருக்கு. இதுக்கு காரணம் குளோபல் மார்க்கெட்ஸ். 2, இந்த மீட்சிக்கு ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் தான் தலைமை தாங்குச்சு. 3, சில ஸ்டாக்ஸ் பெரிய லாபம் பார்த்தாலும் ட்ரெண்ட் மாதிரி சில ஸ்டாக்ஸ் பெரிய சரிவை சந்திச்சது. இதுதான் பங்குச்சந்தையோட ஒரு கலவையான தன்மை. சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்த செய்திகள்ல எந்த பங்கோட செய்தியை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தினசரி மார்க்கெட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.